இருந்துருவாரு அடுத்த தொகுப்பாளர். வணக்கம் தாருங்க. மணியக்கா. வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சப்போசன் என்ற மாநிலத்தில தான் இருக்குது வந்து ரைன். நான் நீர். சூரஜ்ல பார்த்தேனே. ஆ. மற்றது வந்து மலை அருவிகளாலே ஓடுற தண்ணியும் நீங்கள் இங்க கூடுதலாக நீங்கள் ரோட்டால போக்குலயும் பார்த்துக்கொண்டு போக முடியும். நான் அது வந்து இங்க போகணும். அப்படித்தான் பார்த்துக்கொண்டு போகுது. வேடி பகுதிக்கு போக்குள்ள அது பார்க்கலாம். ஆனா சூரஜ்ல இருக்கிற சூரஜனா நினைக்கிறேன் அதுல இருக்கிற நீர்வீழ்ச்சிக்கு என்ன பேர்? அதுதான் ரைன். அதான் ரைன் போலோ. சூரஜ்கா நடக்குது என்னப்பா? விண்டத்தூர் ஆமா. ஓ, அது பக்கத்துல சூரஜ் பக்கத்துல. அதான் சொல்றேன். ஓகே. ஓகே, அழகான இலக்கியம் தாருங்களா. போயிலமா சேர்ந்து பாப்போம். இந்த வரதான் டிக்கெட் போட்டாச்சு வாரம். போட்டாச்சு வாரம். அது அன்புக்கு நன்றி. சிவாஜினி போடுது நான் போப்பேன்னா அடுத்த கிழமை அங்கே நிற்பேன். அந்த ரெயின் ஃபால்ஸ் மட்டும் பார்க்க. ரெயின் ஃபால்ஸ் இல்லை அவ சொல்றது. நான் இது 2 தடவை பார்த்துட்டேன். ஒரு கிழமை வந்து எங்களோட நின்று பார்ப்போம். வந்து என்னத்தை கொண்டு போறோம் போக்குள்ளேன்னு. அதுதான் உண்மை. வந்தீங்க நீங்க வந்தாதான் மற்ற உறவுகள் எல்லாம் ஓடி வருகிறோம். வந்துட்டாலும் ஒழிச்சிருது. சனக்களை இப்போ ஒழிக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? வந்துட்டு தான் போய்கொண்டிருக்கிறீங்களோ வீட்டை தெரியும் ஆரம்பட்டு. நான் உங்களோட நாட்டு சொல்லல. இங்கே ஒரு 1-2 பேர் சொல்லுவார். எப்போ போகிறீங்கன்ட்டு ஆரம்பத்தில் கேட்டுருவாரு. சரியா? அப்போ அந்த டேட்டை வச்சுட்டு இங்கே வந்து இறங்கி வரும். நாளைக்கு கூப்பிடுமுன்னு வச்சுன்னா வாங்கலாம் நாளைக்கு. அது தெரியும் நாங்கள் வந்துட்டோம். இப்படி எல்லாம் சுத்தமாத்த பண்ண நாட்கள் இருக்குன்னு பண்ணுறாக்கள். நான் உங்களை சொல்லலை. சுவிஸ் வாழ் மக்கள் நல்லாம் எவன் மக்களும் ஒரு சிலர் நல்லா இப்படி இப்போ பலருக்கு உண்மையிலே பல சோழிகள் தெரியல. முதல் இருந்து இதெல்லாம் இப்போ இல்லாமல் தானே போச்சு. எல்லா இடமும் சொல்கிறேன் நான் ஒட்டுமொத்தத்தில். ஆனால் அன்போடு நேசிக்கிற சனம் இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு நன்றி. சரி பார்ப்போம் பாருங்க ஒரு நாளைக்கு. நேவிஸ் பிலிப் சொல்லித்தாங்க சமகால இலக்கிய நேரம். நன்றி சிவாஜினி அவர்களே. சமகால இலக்கியம் எதை நீர்வீழ்ச்சி பார்க்கலையோடு இலங்கையில இல்லை நான் போகல. அந்த பக்கமே போகல. நீ போய் நீ அதில் தான் பார்க்கணும் உண்மையில. இல்லை நான் போகல அங்கால பக்கமே போகல. நான் போறது 1 மாதம். இந்த திருவண்ணாமலை 2 கிழமை, அம்பாறை 2 கிழமை அப்படியே வாரது தானே. பார்ப்போம். இன்னும் இடங்களை பார்த்துட்டு தான் ஊர் பக்கம் போனா தான் சரி. அதுக்குள்ள போன மாட்டேன். வந்தவங்க அப்படி இப்படி சாப்பாடு போயிடும். சரி தாருங்கள் சமகால இலக்கியத்தை. வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு சமகால இலக்கியத்தோட 223 போன கிழமையும் 223 தான். நான் இந்த கிழமை இந்த நம்பர் எடுத்துக்கொண்டு வரேன். நான் 223. உழைப்பே உயர்வு. உழைப்பே உயர்வு. ஒரு மனிதருக்கு உழைப்பு மிகவும் முக்கியம். உழைப்பு இருந்தால் வாழ்வில் உயர முடியும். உழைப்பில்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது நாம் காணும் கனவு போல் மறைந்துவிடும். சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக உழைப்பவர்களே வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய முடியும். நாம் உறக்கத்தில் இருக்கும் போதும் நமது உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மரங்களின் வளர்ச்சிக்கு அடியில் இருக்கும் வேர்கள் நீரை தேடுவது போல மனிதர் தம்முடைய வாழ்வில் வெற்றிக்கனியை பறிக்க கடின உழைப்பு மிகவும் அவசியம். வாழ்க்கை பயணத்தில் நாம் சாதனை சிகரத்தை அடைய நமக்கு வேண்டிய மூலதனம் உழைப்பு. 1000 மனிதரில் நாமும் சிறந்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்றால் நாம் கடினமாக உழைக்க வேண்டும். செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் அதை 100 மடங்கு அர்ப்பணிப்புடன் செய்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை நாம் அடைய முடியும். சோம்பேறியாக இருந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் இமயமும் நமக்கு குடைபிடிக்கும் என்றொரு பழமொழி உண்டு. எப்போதும் வேலை செய்ய தயாராக இருக்கும் மனநிலையில் உள்ள ஒரு மனிதனை வெற்றி தேடி வருகின்றது. எந்த ஒரு வேலையையும் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செய்ய வேண்டும். எத்தனை முறை தோல்வி கண்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அயராது உழைக்க வேண்டும். விண்ணையும் மண்ணையும் ஆளும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
இதற்கு காரணம் கோடிக்கணக்கான மக்களின் உழைப்பே ஆகும். தேனீக்கள் தேனை சேகரிக்க 16 மைல்கள் தூரம் செல்கின்றன. எறும்புகள் ஓய்வில்லாமல் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கின்றது. சிலந்தி வலை எத்தனை முறை கலைக்கப்பட்டாலும் மீண்டும் அந்த வலையை பின்னி வாழ்கின்றது. அதுபோல நாமும் எந்த ஒரு வேலையையும் கடின முயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டும். உழைப்போர் மாண்பு போற்றும் மாதத்தில் உழைப்பை மதிப்போம், உழைப்போரை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக சிறப்பு. நன்றி. ஜெயம் தங்கராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து பிள்ளைகளின் வாசிப்புரிய எறும்பு தொடர்ந்து குடும்பங்கொல்லியம். இன்று மருத்துவ நேரம் எல்லோருக்கும் பயனுள்ளது ஒன்றும் பார்த்து வந்து பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. உலக அன்னையருக்கு வாழ்த்து. பாசத்தின் ஆழத்தை உணர்த்தும் நினைவு நாள். மனித வாழ்க்கையின் உன்னத உறவான முதல் உறவான அன்னையை போற்றி ஆராதிக்கும் நாள். முதல் உலகம் அவர் கருவறை, அவர் இதயம் கோவில். அவர் தரும் சுவாசம் முதற்கொண்டு தொடங்கிய பாசம், தியாகம், அர்ப்பணிப்பு வாழ்க்கை முழுவதும் பின்னி பிணைந்திருக்கும். அவர் ஒரு நிலையான அன்பின் உருவம். தான் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லையற்ற பாசத்தை அள்ளி வழங்குவார். பல துன்பங்கள் உள்ளே மறைந்திருக்கும், ஆனால் பிள்ளைகளின் சந்தோஷமே அவர் மகிழ்ச்சியாக இருக்கும். பழைய சங்ககால இலக்கியம் முதற்கொண்டு இன்றைய புது கவிதை வரை அன்னை என்பது உயர்ந்த புனிதமான இடம் பெற்றுள்ளது. அன்னையர் தினம் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமா? ஒவ்வொரு நாளுமே அன்னையை கொண்டாட வேண்டும், அன்னையை போற்ற வேண்டும். அன்னையை போற்றுவது மனிதத்துவத்தை போற்றுவதாகும், இறைவனை போற்றுவதற்கு சமமாகும். உலக அன்னையருக்கு வாழ்த்து பல. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏன் அன்னையரோட வந்திருந்தார்? அன்னையர் தினம் வரப்போதான் உங்க நாட்டுகள்ல? எப்ப எங்களுக்கு 36ஆம் தேதி தான், இந்த மாச கடைசியில. உங்களுக்கு அந்நியர் தினம். ஆஹா, அதைத்தான் அடுத்து வந்திருக்கிறார் போல. யூரோப்பா கொண்டாடும். எங்களுக்கு எப்போ போயிட்டது? எங்களுக்கு உங்களோட கிறிஸ்துமஸுக்கு முதல் 2 கிழமை முதல் தான் நீங்க வாரது, மதர்ஸ் டே. அப்படியா? ஒரு இனி வரப்போறது ஜூன்ல அப்பா டே. அப்பாக்களுக்கான நாள் தான் இனி வரும். உங்களுக்கு மார்ச் 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அது முடிஞ்சிடும். உங்களோட ஈஸ்டருக்கு 2 கிழமைக்கு முதல் வரும். அப்பாவும் ஈஸ்டருக்கு 2 கிழமைக்கு முதல். ஈஸ்டர் 2 முதல் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை வரும். மேல வரும் யூரோப்பா. எங்களுக்கு மே மாசத்துல தான் வரும். மே அப்புறம் ஜூன் இங்க ஃபாதர்ஸ் டே வரும். அது எல்லாருக்கும் உண்டா வரும். இல்ல அப்படி சொல்லு. அது உண்டாத்தான் பாரது, உண்டாத்தான் ஃபாதர்ஸ் டே பாரதுன்னு நினைக்கிறேன். கூடுதல் அது நான் அப்படித்தான் வரும். சரியா, ஓகே. சொல்லுங்க, தட்டி கொடுத்தாங்க இலக்கியம் பக்கம். சமகால இலக்கியத்துடன் இணைந்து உழைப்பு பற்றி சமகால இலக்கியத்தில் மே தினமும் வந்தது தானே. அதை முன்னிட்டு அவர் அதை இங்கு அழகாக என்ன சிலந்தி கூட சோம்பல் இருந்தா ஒரு நல்ல ஒரு இது சொன்ன எனக்கு மறந்துட்டேன். நான் நினைவுபடுத்தக்கூடியாக்கள் நினைவுபடுத்துங்க ஒரு நல்ல உவப்பான ஒரு பழமொழி. அதை உண்மைதான். இப்ப நாங்கள் எங்களுக்கு ஓடி திரிவமாட்டா வீட்டுக்கு நின்றமெண்டாலும் எங்களோட மெமோரி பவர் மாறிடும். அண்டை வீட்டு தானே, அண்டை கொஞ்சம் படுப்போம் ரெண்டுவோம் மாட்டாங்க. வேலையண்டக்குள்ள ஓடுறோம். வேலைக்கு போறோம் என்று சொன்னால் வேலையை குறைங்கோன்னு சொல்லி எங்கள் வீட்டில் பிள்ளைகளும் சொல்கின்றார்கள். ஆனா குறைங்கோடு சொல்லுவினோம். ஆனா ஒரு தேவை வரும்போது அவர்களிடம் பணம் கேட்டால் அவர்கள் கொஞ்சம் பின்னுக்குத்தான் நிற்பார்கள். ஆகவே நாங்கள் எங்களோட கையே தான் எங்களுக்கு பலம் மாதிரி நாங்கள் உழைப்பே மூலதனமாக கொண்டிருப்பதுதான் சிறப்பு என்றதுதான் என்னுடைய கருத்தாக அமைகின்றது. நன்றி. அடுத்த ஜெயந்தராஜ் அவர்கள் அந்நியர் தினத்தை பற்றி தந்திருந்தார். நன்றி. அந்நியர் தினம் ஒரு நாளிலே ஒவ்வொரு நாளும் தான் அவர்களை நாங்கள் நினைத்து பூஜித்து இருக்கின்றோம். சரி. ஜெயந்தராஜ் அவர்கள் அன்னையை பற்றி கொண்டிருந்தார். அன்னை
ஃபிஃப்த் வந்தால் மட்டும்தான் அன்னையர் தினம் வண்டி இல்லை, எப்போவுமே அன்னையர் தினம் தான் எங்களுக்கு. அம்மாக்களை நினைக்காத நாட்களும் இல்லை இல்லை தானே. எத்தனை முறை நம்மளோட பிள்ளைகள் அம்மா அம்மாண்டு கூப்பிடுதுகள் என்ன. அம்மா அம்மாண்டு கூப்பிடுற பிள்ளைகள் ஒரு முறையும் பிள்ளைகள் அம்மா அம்மாண்டு எத்தனையோ கூப்பிடுறாங்க தானே, அம்மா அம்மான்னு சொல்லி. அப்போ அந்த அம்மாவை எந்த நாளும் தான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் அவருக்கும். நன்றி நன்றி. வணக்கம். இலக்கியம் நானும் கேட்டேன். மே தினத்தை பற்றி, தொழிலாளர் தினத்தை பற்றி சொன்னதும், அம்மாவை பற்றி சொன்னதும் சிறப்பாக இருந்தது. ஆனா அந்நிய தினம் எந்த நாளும் அந்நிய தினம். ஆனா நாங்கள் அதை எவ்வளவு காலம் அதனை மதிக்கிறோம் என்றதுதான் முதல்ல இருக்கு. எத்தனை பேர் அம்மாவை கொண்டு அநாத மடத்துல விட்டுட்டு எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தனிமையில. அவர்களுக்குமாக நாங்கள் வணங்குவோம். நன்றி வாணி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜினி, நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இலக்கியதாரனுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. பிள்ளைகளின் வாசிப்புரையை இணைத்துக் கொண்டு நாங்கள்